சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே போராட்டமா இருக்குங்க, எங்கெங்க சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சலித்துக் கொள்றீங்களா? வாழ்க்கை என்பது போராட்டமே. ஃபாதர் அருமையா பாடி இருக்கிறாங்கல்ல, போராட்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. யுத்தம். நம்மை சுற்றிலும் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? பொறாமை நிறைந்த உலகம், பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்றதுனால நம்ம வேலை செஞ்சாலும், ஊழியம் செய்தாலும், படித்தாலும், வாழ்ந்தாலும் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எழும்பத்தான் செய்வாங்க. யுத்தம் இருக்கும். நான் கடந்து வந்த 42 வருஷ ஊழிய பாதையில் யுத்தம் இல்லாத வருஷமே இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பரிகாசங்கள், நிந்தைகள், பலவிதமான எதிர்ப்புகள், யுத்தங்களை சந்தித்திருக்கிறேன். நான் யுத்தம் வேண்டான்னு ஒரு நாளையும் ஜெபிச்சதில்லை. ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுக்குற யுத்தம் பண்ணுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஒருத்தரும் என்னை மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை. சாத்தான் என்னை மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை. பொல்லாத மனிதர்கள் மேற்கொள்ள விடவில்லை. என்னை கர்த்தர் என் கூட இருந்து ஜெயம் கொடுத்து நடத்தினார். உங்க கூட அவர் இருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ரட்சிக்கிறதுக்கு நான் கூட இருக்கிறேன். அதனால நடக்கிற யுத்தத்தை கண்டெல்லாம் நீ பயப்படாதே. இந்த மாதிரி போராட்டமா இருக்குதே அப்படின்னு நீ கலங்காத. உன்னை ஒருத்தர் மேற்கொள்ள மாட்டாங்க. யுத்தம் பண்ணுவாங்க. பொல்லாத மண்ணில் எழும்புவாங்க, அழிச்சிருவோம்பாங்க, கொன்னுருவோம்பாங்க, சபிக்கிறோம்பாங்க. ஒன்றவங்களை சேதப்படுத்த நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் என் ஊழிய பாதையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வசனம் எப்படி நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் ஆண்டவர் யுத்தம் பண்ணட்டும், எனக்கு ரொம்ப யுத்தம் நடக்கட்டும், ஆனால் நீங்கள் என்னை தோல்வி அடைய விட மாட்டீங்க, என்னை காக்க என் கூட இருக்கிறீங்கன்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வெற்றியை காண்பீங்க. சரியா? இப்போ சொல்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து, அப்பா எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றிற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யுத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், போராட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது. நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி என்னை உயர்த்துகிற தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை ரட்சிக்க என் கூடவே இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.